வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பட்டர் குக்கீஸோட வந்திருக்கிறேன். இந்த பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இந்த பட்டர் குக்கி செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கேக் ஃப்ளவர் தேவை. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் நான் இன்றைக்கு வந்து இதை இன்னொருக்கா எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஸோ இதில் வந்து மைதாமா இல்லாட்டிக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் எடுத்துட்டு அதில் இருக்க மெஷரிங் கப், இதை இந்த நான் யூஸ் பண்ணுற மெஷரிங் கப் இருக்குது 1 கப். ஸோ இந்த கப்பால் வந்து இதை வந்து பேக் பண்ணாமல் இந்த மா எடுத்து அமர்த்தி எடுக்காமல் இப்படி எடுத்துட்டு சரியாக இப்படி லெவல் பண்ணி 1 கப் எடுங்கோ. ஸோ இதில் நான் 1 கப் மா எடுத்திருக்கிறேன். மா எடுத்துட்டு இதில் வந்து நான் ஒரு போல் ஒன்று வச்சு அதுக்கு மேலே அரித்தட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 1 கப்பை போடுங்கோ. திருப்பி இன்னும் 1 கப் மெஷர் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது, இது இன்னொரு கப் இதில் போடுவோம். ஸோ எல்லாமே வந்து 2 கப் மெஷர் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த 2 கப் எடுத்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மெஷரிங் ஸ்பூன் இருக்குது. இந்த 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ இதையும் பேக் பண்ணி எடுக்காமல் அமர்த்தி எடுக்காமல் இந்த இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன், இது 2வது டேபிள் ஸ்பூன், இது 3வது டேபிள் ஸ்பூன், இதில் 4வது டேபிள் ஸ்பூன். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மைதாமா இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளவர்லேருந்து நான் வெளியில் எடுத்திருக்கிறேன். இந்த 4 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்த பிறகு இதில் வந்து கோர்ன் ஃப்ளவர் இருக்குது, இல்லாட்டி கோர்ன் ஸ்டார்ச். ஸோ இந்த கோர்ன் ஸ்டார்ச் வந்து நாங்கள் திருப்பி வந்து இதில் இருந்து மெஷர் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் திருப்பி அந்த மார்க்கில் நாங்கள் போடணும். ஸோ இதையும் வந்து பேக் பண்ணி எடுக்காங்க. ஸோ இந்த இருக்குது, இந்த 1 டேபிள் ஸ்பூன் கோர்ன் ஃப்ளவர் இருக்குது. இப்போ நான் இந்த மார்க்கில் போட போகிறேன், ரிப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு டேபிள் ஸ்பூன். ஸோ இது 2வது டேபிள் ஸ்பூன், 2வது டேபிள் ஸ்பூன், இது 3வது டேபிள் ஸ்பூன், இந்த இருக்குது 3வது டேபிள் ஸ்பூனையும் இதில் போடுறேன். இது 4வது டேபிள் ஸ்பூன், இந்த 4வது டேபிள் ஸ்பூனையும் இதில் போட்டிருக்கிறேன். ஸோ பேசிக்லி நான் என்ன செய்தேன்னு சொன்னால், நான் இதிலேருந்து ஆல் பர்பஸ் 2 கப் ஆல் பர்பஸ் மைதா மாலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து கோர்ன் ஃப்ளவர் இல்லை கோர்ன் ஸ்டார்ச் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ பேசிக்லி வந்து இது வந்து கேக் ஃப்ளவர் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த 4 டேபிள் ஸ்பூனை எடுத்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் கோர்ன் ஸ்டார்ச் வந்து இதுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதை நாங்கள் அரிச்சு எடுப்போம். ஓகே, இதை வந்து நான் அரிச்சு எடுத்துட்டேன். ஸோ இதுதான் இப்போ இந்த கேக் ஃப்ளவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ அரிச்சு வச்ச இந்த கேக் ஃப்ளவர் இருக்குது, கேக் மா. ஸோ இதில் இருந்து வந்து எக்ஸாக்ட்லி வந்து 170 கிராம்ஸ் வந்து நாங்கள் மெஷர் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் இதில் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சிருக்கிறேன். இதில் 170 கிராம் பிரம்பா எடுப்போம். இதில் 170 கிராம் தான் இந்த கேக் ஃப்ளவர் தேவை. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து நான் 170 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ 170 கிராம் நான் மாவு வந்து பிரம்பா எடுத்திருக்கிறேன். ஸோ 170 கிராம் தான் எங்களுக்கு இப்போ தேவை. இந்த பட்டர் பிஸ்கட் செய்யறதுக்கு வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 120 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் இருக்குது. இந்த பட்டரை இதில் இப்போ போடுவோம். இதில் வந்து ஜஸ்ட் a pinch of salt இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது நல்லா க்ரீமியாக வந்து பீட் பண்ணியிருக்கிறேன். இதை பீட் பண்ண பிறகு இதில் வந்து ஐசிங் சுகர் இருக்குது, 80 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதையும் வந்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்லா பீட் பண்ண பிறகு, ஸோ ஐசிங் சுகர் போட்ட பிறகு நான் ஒரு 2 நிமிஷம் வந்து இதை பீட் பண்ணியிருக்கிறேன். பீட் பண்ண பிறகு இதில் முட்டை இருக்குது, 1 முட்டை இருக்குது. இந்த முட்டையை இதில் போடுங்க. ½ டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இருக்குது. இதையும் இப்போ இதில் விட்டு பீட் பண்ணுவோம். நல்லா க்ரீமியாக வரையும் பீட் பண்ணுங்க. இதை ஸோ அந்த முட்டை போட்ட பிறகு நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை பீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ண பிறகு இதில் வந்து இந்த கேக் ஃப்ளவர் இருக்குது, 170 கிராம் கேக் ஃப்ளவர். இப்போ இதை போட்டு வந்து கூட வந்து பீட் பண்ணக்கூடாது, ஓவராக பீட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணுறது தான்.
ஸோ இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி விடுவோம். இதை போட்டு பீட் பண்ணிங்கன்னு சொன்னால், ஓவராக பீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்கட் சாஃப்டாக வராது, கெல்லாக வரும், ஹார்டாயிரும். நான் இதை போட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது, ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்து இதுக்குள்ள நாசல்ஸ் போட்டிருக்கிறேன். அந்த பெரிய சாருள்ள நாசல்ஸ். அதில் சைஸ் வில்டன் 2D சைஸ் இருக்குது. இந்த ஸ்டார் போட்ட நாசல்ஸ் பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கிறேன். இந்த பிஸ்கெட் இதை இந்த பைப்பிங் பேக்கில் போடுவோம். இந்த கிளாஸ் யூஸ் பண்ணதுக்குள்ள பைப்பிங் பேக்கில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிஸ்கெட் டோவை இதுக்குள்ள போடுவோம். ஸோ இப்படி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இப்படி கொண்டு வாங்க கீழே. இதில் நான் ஒரு ட்ரே எடுத்து இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் ஸ்குவீஸ் பண்ணி இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த குக்கீஸை எடுக்கலாம். ஸோ இப்படி பைப் பண்ணியிருக்கிறேன். அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் 310 degrees Fahrenheitல ப்ரீஹீட் பண்ணிட்டு இப்போ இந்த பிஸ்கெட்ஸை வச்சு 30 நிமிஷம் பேக் பண்ணுவோம் 310 degrees Fahrenheitல வச்சு. ஸோ அந்த பிஸ்கெட்ஸை சரியா 30 minutes 30 நிமிஷம் 310 degrees Fahrenheitல வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இப்போ இது பேக் பண்ணிட்டு பட் இதை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஸோ ஒரு half an hour மாதிரி ஆற விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பரக் குக்கீஸ் எல்லாம் செய்து முடிஞ்சுது. இருக்கு நான் செய்த பேட்சில் சரியா 21 பிஸ்கெட்ஸ் வந்திருக்குது, 21 பிஸ்கெட்ஸ் வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரக் குக்கீஸ் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்ல மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.